Praise Lord, Pastor. Praise Lord, Pastor. Praise Lord, Pastor. Praise Lord, praise Lord, praise Lord. Praise Lord, Pastor. Praise Lord, praise Lord, praise Lord. Praise Lord, Pastor. Praise the Lord, praise the Lord. Stotram, stotram, stotram. Stotram, stotram. நம்ம ஒரு கவி பாடுவோம், அதுக்கு முன்னால ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அன்பு தகப்பனே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உமது நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நேற்று பாடின பாடலினுடைய அதே கவி நாம் பாடலாம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கூறலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. கூறலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இந்த கவியை இன்னொரு முறை பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கூறலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. கூறலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசரே அப்படின்னு அந்த பாடல் தோணுகிறது. தினந்தோறும் இரவு 10 to 10:30 த சீசன் ஆஃப் டிரான்சிஷன், மாற்றங்களின் நேரம் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா 43:18-19 தீர்க்க தரிசன வசனமாக பெற்றுக்கொண்டு, Behold, I will do a new thing. நான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற ஒரு வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் இவ்வளவு தூரம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கூட இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு சிலருக்கு இந்த லிங்கை நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். வாஞ்சை உள்ளவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் வாழ்கிறவர்கள், மன அழுத்தத்தில் இருக்கிறவர்கள், பண பற்றாக்குறையில வாழ்கிறவர்கள், நீங்க இந்த லிங்க் அனுப்பும்போது அவர்கள் அதிலே பங்கு பெறுவதற்கு, ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நம்முடைய ஆராதனைகளுக்கு போக போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான வசனங்களை நாம் கேட்க இருக்கிறோம். இடையில நான் கான்பிடன்ஸ் பத்தி பேசி வருகிறேன் சில நாட்களாக. நான் நினைக்கிறேன் நேற்று முந்தின நாள்லாம் அந்த டிவைன் கான்பிடன்ஸ். நேற்றைக்கு கர்த்தர் சொன்னதுன்னா, குவைட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் உன்னுடைய பலன், அதுதான் உனக்கு புதிய காரியத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று சொல்லி பார்த்தோம்.
இன்றைக்கு ஒரு ப்ரொஃபட்டிக் ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அது என்னன்னா, நான் ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல சொல்றேன். தி விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கைக்கு சாட்சிகள். ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு சில சாட்சிகள். விட்னஸஸ். விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். தமிழ்ல சொல்றேன். ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கைக்கு சில சாட்சிகள். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போற சில கேரக்டர்ஸ் பைபிள்ல, இவர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார்களாம், அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயித்தார்களாம். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் சொல்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1 and 2. 12ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12 1 2. யாராவது படிக்க முடியுமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவ்வளவுதான். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த வசனத்தை இன்னைக்கு ப்ரொஃபட்டிக் வேர்டா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 10-20 நிமிஷம் பார்க்க போறோம். சரியா? என்னன்னா, இன்றைக்கு தலைப்பு என்ன? ப்ரொஃபட்டிக் வேர்டு என்ன? விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு சில சாட்சிகள், சில உதாரணங்கள், முன்னுதாரணங்கள், சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். இது நிமித்தம் அவர் அவமானத்தை எண்ணாமல் அதில் வெற்றி சிறந்து சிங்காசனத்திலே இப்பொழுது வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சோம். சில நேரங்களில் சில சோதனைகள், சில வேதனைகள், சில அவமானங்கள், சில பரிகாசங்கள், சில தோல்விகள், சில தாங்க முடியாத மனபாரங்கள் வரத்தான் செய்கிறது. அடிக்கடி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். 10,000 ப்ராப்ளம் இருந்தாலும் 10,000 பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். அவ்வளவு பிரச்சனைக்கும் வேதத்திலே நமக்கு பதில் உண்டு. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஏற்கனவே என்னை போல, இதை நான் அடிக்கடி சொல்வேன், நம்மை போல ஒரு சாட்சி பைபிள்ல உண்டு. என் கூட கம்யூனிகேட் பண்றீங்களா? இருக்கிறீங்களா? ஒரு சிஸ்டர் தான் போடுறாங்க, மத்தவங்க அமைதியா இருக்கீங்க.
நீங்க அமைதியா கவனிக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்ப கவனிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லித்தரேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறனா கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆண்டவருடைய வேலையை செய்து வருகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு வார்த்தையை சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை. உங்கள மாதிரியே அல்லது என்னை போலவே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனைக்கு ஒரு சாட்சி, ஒரு உதாரணம் பைபிள்ல உண்டு. நம்ம என்ன பிரச்சனை இருக்கிறோமோ அதே பிரச்சனையோட வாழ்ந்த சில விட்னஸஸ் பைபிள்ல இருக்கு. நான் சொல்லுவேன், நீங்க கை தட்டணும்னா. இத்தனை பேர்? 40 பேர் தான். 65 பேர் வந்தாங்களே எங்க? நானுமே நிறைய பேரு. நீங்க அனுப்பணும். சரியா? நாளைக்கு அனுப்புங்க. நம்மை போல நம்முடைய பிரச்சனை என்னவோ அதை போல ஒரு சாட்சி பைபிள்ல உண்டு. அது என்னன்னா, அந்த வேதாகம பக்தருக்கு, அந்த சாட்சிக்கு முதல் சாப்டர், முதல் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மிகப்பெரிய போராட்டங்கள் வரும். லாஸ்ட் சாப்டர்ல அந்த நம்பிக்கையில அவங்க இருந்ததுனால, கர்த்தர் பேரில் இருந்த நம்பிக்கையில அவர்கள் தரித்திருந்ததினால், கடைசி அத்தியாயத்திலே அவர்கள் அந்த சோதனையை சாதனையாய் மாற்றி இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பதில் வேணும்னா, ஒரு சொல்யூஷன் வேணும், என் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா, நீங்க போயிட்டு யூடியூப்ல கூகுள் சர்ச்ல எல்லாம் பண்றதெல்லாம் அது சொல்யூஷன் ஆகாது. அது குழப்பம்தான் மிஞ்சும். உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா பைபிள்ல போய் சர்ச் பண்ணணும். என்ன மாதிரி அங்க யாரு இருக்கா? என் பிரச்சனையோட ஒரு நபர் இருந்திருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த நபருக்கு கடைசி அத்தியாயத்திலே எப்படி அவருக்கு ஒரு பதில் வந்ததோ, அவர் நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தாமல் இருந்ததோ, அதுதான் உங்களுக்கும் பதில். அதுதான் எனக்கும் பதில். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? விட்னஸஸ் நிறைய இருக்கு பைபிள்ல. அதனால விட்னஸஸ் பூமியில தேட வேண்டாம். பைபிள்ல, ஸ்கிரிப்சர்ல, வேர்ட் ஆஃப் காட்ல தேடணும். ஓகே, ஒரு வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கும் போது, இவ்வளவு சாட்சிகள் இருக்க, விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோமா இருக்கிற அவரை நோக்கி ஓடுங்க. அதான கான்பிடன்ஸ். நான் என்ன சொன்னேன்? விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுறாருன்னு வைங்க. அவரு சொல்லுவாரு, கான்பிடென்டா இருங்க, செல்ஃப் கான்பிடென்ட். அதை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, சில ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அது உலகத்துக்குரியது. ஆனா அதுல பதில் என்ன, கடைசியில என்ன நடக்கும்ன்றதுக்கு பெரிய ஒரு கேரண்டி சொல்ல முடியாது யாராலையும். ஆனா பைபிள்ல 100% யார் யாரெல்லாம் கான்பிடென்டா ஃபெய்த்தா இருந்தாங்க, அவங்க எல்லாரும் மாறினாங்க, அற்புதங்கள் நடந்தது. அந்த சாட்சிகள் நமக்கு பதிலை கொண்டு வருகிறது. உடனே நீங்க சொல்லிக்கலாம், இதேதான் எனக்கும் நடக்கும், இந்த அற்புதம் தான் எனக்கு நடக்கும். அதனாலதான் பைபிள் வசனத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள போகணும். சரி, ஓகே. 1 பேதுரு 4:12 படிங்க. 1 Peter chapter 4 verse 12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, சூப்பர்,
ஏதோ ஒரு சோதனை வருது, அச்சோ இந்த அக்கினி ஏன் வந்தது? இந்த புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் ஆமென். சந்தோஷப்படுங்கள். அவ்வளவுதான். ஏதோ கொஞ்ச நாள் ஒரு சோதனை, கொஞ்ச நாள் ஒரு வேதனை, கொஞ்ச நாள் பாடு, அவ்வளவுதானே. ஆனா இதே அனுபவத்தை தான் பைபிள்ல விட்னஸஸ் எல்லாம் அனுபவிச்சாங்க. சோதனை, பாடு, கஷ்டம். அப்புறம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து சந்தோஷப்படுவீர்கள். அப்படின்னா நான் சொல்லட்டா, ஃபைனல் சாப்டர்ல நீங்க சந்தோஷப்படுவீர்கள். லாஸ்ட் சாப்டர்ல, கடைசி அத்தியாயத்துல பைபிள்ல எல்லாரும் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு பதில், ப்ராஃபட்டிக் வேர்ட். இப்போ கொஞ்சம் சோதனை மாதிரி இருக்கும், கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனா கடைசி அத்தியாயத்திலே விட்னஸஸ்க்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். சரி, எல்லாரையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனா அதனுடைய நான் வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையும் படிச்சா நமக்கு 1 மணி நேரம் தேவை. அதனால ஒருத்தரா ஒரு ஹைலைட் மட்டும் கொடுக்குறேன். இவங்க எல்லாம் விட்னஸஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எபிரேயர் 11:5 படிங்க. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே எல்லாரும் கவனிக்கணும். நான் இப்ப சொல்றது விட்னஸஸ். நான் இப்ப பேசுறது அமெரிக்காவில் நடந்த அற்புதம் இல்ல, ஆஸ்திரேலியாவில் நடந்த அற்புதம் இல்ல, எங்கோ நடந்த அற்புதம் இல்ல. நான் பேசுறது பைபிள் மிரக்கிள். அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க, எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமர் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நல்ல கைய தட்டி தட்டிட்டீங்களா இல்லையா பாத்துங்க. நல்ல கைய தட்டி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு சாட்சி பெற்றான். இன்னைக்கு என்ன டாபிக்? விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். இப்ப விளங்கிடுச்சா? அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு உறவு, தேவனோடு மேல அவ்வளவு நம்பிக்கை. எப்பவுமே தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதன் பாத்தீங்களா? அப்படியே தேவனோடே இருந்தாரு, தேவனோடே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட. அது ஒரு பெரிய சாட்சி. தேவனோடையே நீங்கள் நடப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானதையே செய்வீர்கள் என்றால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து அவரே சாட்சி கொடுப்பார் நமக்கு. எனக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு பிரியமான மகள் என்று சொல்லுவார். நிறைய பேருக்கு பைபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏனோக்கு பாத்துட்டீங்களா? இன்னொருத்தர் சொல்றேன், ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். என்ன, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. என்ன, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. சரி, அப்படியே என்ன பண்ணுங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க.
நோவாவுக்கோ கர்த்தருடைய எல்லாரும் பாருங்க. கண்களில் இருங்க பொறுமையா படிக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவ்வளவுதான், கிருபை கிடைத்தது. கீழே படிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் போதும். நோவாவின் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. அவ்வளவு பேரும் பூமியிலே அக்கிரம் மிகுதியானதுனாலே அவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிக்க முற்பட்ட போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன்னா ஆண்டவர் மேல அவ்வளவு பெரிய நோவா. இன்னும் கான்பிடன்ஸ் விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் சொல்றேன் கேளுங்க. நமக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை? நோவாவுக்கு உலகமே அழிய போதுன்ட்டார் ஆண்டவர். நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு கப்பலை கட்டு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டாரு, மேப் கொடுத்துட்டாரு, பிக்சர் எல்லாம் கையில கொடுத்துட்டாரு. எல்லாம் கவனிக்கணும். கப்பல் எங்க கட்டுவாங்க தெரியுமா? துறைமுகத்துலதான் கட்டணும் கப்பல். கடற்கரை ஓரமா துறைமுகம்னு இருக்கும், அங்கதான் கப்பல் கட்டுவாங்க. நோவா தரையில கட்டுறாரு, கடல் பக்கம் இல்ல, தரையில கட்டுறாரு. போற வரவெல்லாம் கிண்டல் பண்றான். இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, ஏதோ மழை வரப்போதாமே, இப்பவாவது வானிலை அறிக்கையில மழை வருதுன்னு சொன்னா நமக்கு தெரியும், மழையை பார்த்துட்டோம். அப்பெல்லாம் பனி தானே, பனியில தானே செடி கொடி எல்லாம் விளைஞ்சது, மழை கிடையாது. சரியா? அப்ப மழைன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. ஆனா அதை நம்பினார். ஆண்டவர் சொன்னதை நம்பிட்டு தரையில போயிட்டு கப்பலை கட்டின்னு இருக்காரு. மழையே பார்க்கல. ஏங்க எதையாவது பார்த்தா வேணா நம்பலாங்க, எதுவுமே தெரியாது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? கரெக்டா மழை பெய்யுது, நீர்மட்டம் உயருது, கப்பல் மேல போகுது. இந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது. குறிப்பிட்ட நாள் வந்தது. ஷார்ட்டா சொல்றேன், ஜலம் வற்றியது. நோவாவினுடைய பேழை தரை தட்டியது. புறாவை வெளியில அனுப்புறாரு, ஒலிவ இலையை கொத்திக்கிட்டு வருது. ஜலம் வற்றியது. அவ்வளவு நாளும் நோவா யாரோட வாழ்ந்தார் தெரியுமா? கப்பல்ல. நம்ம வீட்டுல ஒரு நாய் இருந்தா, ஒரு பூனை இருந்தா, நல்லா கவனிங்க நான் சொல்றது ஆமாவா பாருங்க. ஒரு நாயோ பூனையோ ஒரு குருவியோ ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம வீட்டுல, எவ்வளவு அழுக்கு பண்ணுது. ஒரு கோழி, வீடு ஃபுல்லா ஸ்மெல் வருதா இல்லையா? அப்ப ஜோடு ஜோடா மிருகம், ஜோடு ஜோடா பறவைங்க. இதோடதான் நோவா குடும்பம் வாழ்க்கை. கப்பலுக்குள்ள ஒரே வேதனை. ஏன் ஆண்டவரே, வெளியில நல்லா இருந்தமே, இந்த ஒரு ஸ்மெல்லையா நான் வாழுறது, இவ்வளவு கஷ்டப்படுறது. ரைட் டைம் வந்ததா? ரைட் டைம் வந்தது. வந்த உடனே ஜலம் வற்றியது. ஆண்டவர் இப்போ ஒரு ப்ராஃபஸி பண்றாரு. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரத்துல ஜலம் வற்றும், உங்கள் கப்பல் தரை தட்டும், நீங்க வெளியில வருவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சீக்கிரத்திலே கப்பல் தரை தட்டும், நீங்கள் வெளியில வருவீர்கள். ஓகே? ரொம்ப நாளைக்கு ஆண்டவர் சீல் வைக்க மாட்டார். உள்ள தள்ளி சீல் வச்சாரா இல்ல நோவா குடும்பத்தை? அப்புறம் அவரே தானே திறந்து விட்டாரு. சீக்கிரத்துல ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். உங்க குடும்பம் வெளியில வந்து ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். உங்கள் ஊழியம் நன்றாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். உங்கள் வியாபாரம் நன்றாயிருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஓகே? இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? Witnesses of faith. Witnesses of faith. Confidence. நம்பிக்கையின் சாட்சிகள். ஏனோக்கு பார்த்துட்டோம், நோவாவை பார்த்துட்டோம். இன்னும் 5 நிமிஷம் தான் எனக்கு இருக்கு. எத்தனை பேர்? 1-2 பேர் சொல்லலாமா? ஆபிரகாம் சாரால எடுத்துக்கலாமா? ஒன்னா எடுத்துடுறேன். ஆபிரகாமும் சாராலும் தனியா எடுக்க வேணாம், ஒன்னா எடுத்துருவோமா? ஓகே, உங்களுக்கு தான் தெரியுமே, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன வசனம் சொல்றது, நீங்க ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம் தயவு செய்து. அது எங்க இருக்குன்னு நீங்களே பாத்துங்க.
ஆபிரகாம் விட்னஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் ஃபெய்த். எங்க வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்காக ஒரு சாட்சி அங்க இருக்கு. முதல் சாட்சி சொன்னேன், ஏனோக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது யாரும் சொன்னேன்? நோவா. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. மூணாவது சாட்சி ஆபிரகாம் சாரால். அப்படி எடுத்துக்கலாம். வாய்ப்பே இல்லை, சரீரம் செத்து போச்சு, நம்பிக்கையே கிடையாது. 75 வயசுல பேசுறாரு ஆண்டவர். அது பேசிட்டு 99 வயசு வரைக்கும் அமைதியா இருக்கிறாருங்க. என்னன்னு இது? திரும்பவும் 99வது வயசுல திரும்ப பேசுறாரு. 99ல சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டி 100வது வயசுல குழந்தை பிறகுதுங்க. அந்த குழந்தை ஈசாக்கு. அதுக்கு பேரு நகைப்பு. ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால முடியாதுன்னு கிடையாதுங்க. ஒரு விட்னஸ் பைபிள் இருக்குங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நிச்சயமா நடக்கும். காத்திருக்குதல், நெடுநாளாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. நான் பேசிக் கொண்டிருப்பது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். இன்னும் ஒருத்தர் சொல்லவா? ஓகே, கடகடன்னு சொல்லிடுறேன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. மோசஸ் 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 படிச்சு பார்க்கலாமா? மோசஸ் மட்டும் படிச்சு பார்ப்போம். எபிரேயர் 11:24 படிங்க. ஹீப்ரூ 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. போதும், அவருக்கும் துன்பம் இருந்தது. மோசஸ்க்கு அநித்தியமான சந்தோஷம் இல்ல, துன்பங்களை மக்களோட நான் அந்த துன்பத்தை சகிக்கிறேன்னு சொல்லி அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற மிகப்பெரிய தலைமைத்துவ தலைவராக அல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு லீடராக கர்த்தர் கொண்டு வந்தார். ஒன்னு சொல்றேன், நீங்க கை தட்டணும். நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, என்னதான் பிரதர் மோசஸ் வழி நடத்தினாலும் மோசஸ் கானானுக்குள்ள போலையே. ஜோஷ்வா தானே போனாரு. ஜோஷ்வா தலைமையில தானே எல்லாரும் போறாங்க. மோசஸ் போகலையே. மோசஸ் தான் மவுண்ட் நேபோலயே மறிச்சு போறாரு. எனக்கு நினைவுக்கு வருது, நான் ஒரு முறை இஸ்ரேல் தேசம் போயிருந்த போது கூப்பிட்டு போயிட்டு, இதான் மவுண்ட் நேபோன்னாங்க. நேபோ மலை. இங்க நின்னுதான் மோசஸ் கானானை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரு கானானுக்குள்ள போக முடியல, இங்கேயே கர்த்தர் வர அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். அவ்வளோ பெரிய தலைவன், ஆனா கானானுக்குள்ள போகலையே ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டது உண்டு. சில நாட்களுக்கு பிற்பாடு எனக்கு கர்த்தர் ஜெபத்துல வெளிப்பாடை கொடுத்தார். என்ன வெளிப்பாடுனா, மகனே, மோசஸ் தன்னுடைய மாம்சத்தினாலே கானானுக்குள்ள போல, ஆனா நான் இன்னைக்கு பேசுறது விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். ஆனா மறுரூப மலையிலே இயேசு நிற்கும் போது 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் மோசஸ், ஒரு பக்கம் எலியா இயேசு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. விளங்கிடுச்சு உங்களுக்கு? ஏங்க, அவ்வளவு பெரிய மோசஸ இயேசு கைவிடுவாராங்க? கர்த்தர் கைவிடுவாரா? என்னங்க இது? பழைய ஏற்பாட்டுல அவர் வந்து போல, புதிய ஏற்பாட்டுல போனாருங்க. சபாராக்கா, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல போல, நேபோ மலையிலேயே முடிஞ்சிச்சு. புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் பக்கத்துல வந்து நிக்கிறாருங்க, கானானுக்குள்ள வந்து நிக்கிறாருங்க. இது சொல்லும் போது மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவர் எனக்குள்ள இறங்குறத நான் பாக்குறேன். ஆமா, அவ்வளவு விட்டுருவாரா கர்த்தரு? என்னங்க இது? அவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? பேச சொன்னாரு ஆண்டவர். இவர் போட்டு அடிச்சுட்டாரு கண்மலைய. ஆண்டவர் கோவம் வந்துட்டுது, அவ்வளவுதான். அதனால விட மாட்டாரு.
அந்த மோசஸ் வந்தாருங்க மறுரூப மலைக்கு. நான் சொல்லட்டா, முதல் அத்தியாயம் எல்லாம் நம்ம வேதாம பக்தவர்களுக்கு சோதனை தான். ஆனா கடைசி அத்தியாயம் சாதனை தான். உங்களுக்கும் சாதனை தான். உங்களுக்குன்னு ஒரு ஃபைனல் சாப்டர் இருக்கா இல்லையா? லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளைன்றத கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவாரு. உங்க பிசினஸ், உங்க மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலி, உங்க சொசைட்டி, உங்க கம்யூனிட்டி எங்க இருந்தாலும் சரி, இதுதான் ப்ராஃபெட்டிக் வேர்ட். இன்னும் ஒருத்தர் பார்த்துருவோமா? ஜோசப். படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 37 இருந்து படிங்க. என்ன எதை சொல்ல நான் ஜோசப் பத்தி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. படிச்சு பார்த்துங்க. அவர் ஒரு சாட்சி. ஏதோ பெரிய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா கூட பத்தாது. படாத பாடு. ஃபர்ஸ்ட் சாப்டர். அவர் எவ்வளவு பெரிய சாட்சி. குழியில போட்டாங்க, பொய் குற்றச்சாட்டு வந்தது, கொலை பண்ண பார்த்தாங்க, பகைத்தார்கள், ஜெயில்ல போட்டாங்க. ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்தார் தானே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறீங்களா? யோசேப்ப குழியில போட்டாங்களே, அப்ப கர்த்தர் எங்க இருந்தாரு? வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. அப்படிதானே? அவன் காரிய சித்தி உள்ளவனானான்னு இருக்கு. அப்ப குழியில யோசேப்ப போட்டாங்களே, கர்த்தர் எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? இவரை குழியில விட்டுட்டு அவர் குழியிலுக்கு வெளியில இருந்தான்னு பாக்குறீங்களா? இல்ல. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். குழியில தான் இருந்தார். ஜெயில போட்டாங்கல்ல, அப்ப கர்த்தர் எங்க இருந்தாரு? கூட தான் இருந்தாரு. உள்ளதான் இருக்கிறார். நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், கை தட்டுறீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வியாதியா, கடனா, படுகுழியா, பாதாளமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை? உங்க கூட இயேசு இருக்கிறார். அதே இடத்துல 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில தனியாலாம் விட மாட்டாரு. உங்க கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு விட்னஸ் நான் கொடுக்கிறேன் பைபிள்ல இருந்து. இப்போ நான் வேற ஏதாவது விட்னஸ் சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க. வேற யாராவது சாட்சி கூப்பிட்டேனா? பைபிள்ல இருந்து நான் சாட்சி கூப்பிடுறேங்க. அதுல என்னங்க தவறு இருக்கு? பைபிள்ல இருந்து கூப்பிடுறேன். என் சாட்சிகள் அங்க இருக்கிறது. எனக்காக விட்னஸஸ் அங்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஓகே, ஒருத்தர் சொல்லி நிறைவு பண்ணிடவா? மணி 33 ஆகி போச்சே. ஓகே, டேவிட் பாத்திரலாமா? டேவிட் புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் பார்க்கலாம், பால், பீட்டர், சைமன் பீட்டர், எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாரும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல போங்க. யார் ட்ராக்கும் நமக்கு வேணாம். கரெக்டான ட்ராக்ல நீங்க போயிட்டே இருங்க. விசுவாசத்தை முடிக்கிறவர் தான் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். ஓகே, டேவிட்டுக்கு அப்படித்தானங்க. டேவிட்டுக்கு எல்லாரும் மறந்தாங்க. யார் வேணாலும் மறக்கலாம். சொந்த தகப்பன் கூட மறந்தார். ஆனா கர்த்தர் மறக்கலங்க. அவரை அரியணையிலே அமரச் செய்தார். ஓகே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லட்டா? இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தார்கள், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். சாப்டர் க்ளோஸ். இதுக்கு மட்டும் நீங்க கை தட்டணுங்க. இதுக்கு மட்டும் நீங்க கை தட்டணும். சாப்டர் முடிஞ்சுச்சு. கல்லறையில கல்ல புரட்டி வச்சுட்டாங்க, கல்ல மூடி வச்சுட்டாங்க. போர் சேவகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. பினிஷ்ட், ஓவர். ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப் ஓவர் அப்படின்னு ரோம அரசாங்கம் நினைச்சுது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? 3ஆவது நாள் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே ஊற்றப்பட்டபடியினாலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் சொல்லவா? அவர் பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் மகிமையின் நம்பிக்கை. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்க ஆன்சர் எங்க இருக்கு? 10,000 பிரச்சனை இருக்கட்டும், 1,00,000 பிரச்சனை கூட இருக்கட்டும், உங்க ஆன்சர் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு விட்னஸ் எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல. அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதான் உங்களுக்கு. நடுவுல ஒருத்தரை விட்டுட்டு நான் பாவம். அவரு ஜோப்ல அவர் தீர்க்கதரிசி கிடையாது, முற்பிதா கிடையாது, நியாயாதிபதிகள் கிடையாது, அவர் எதுவுமே கிடையாது. அவரு ஒரு 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 ஹிஸ்டரி, வரலாறு, அவ்வளவுதான். பாவம் இல்ல? ஒரே நாள்ல எல்லாம் போயிட்டு இல்ல.
ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சு. தனியா இருக்கிறார். இல்ல அவங்க மனைவி சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ், லாஸ்ட். ஆனா அவர் கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். வாய் திறந்து அவர் தூஷணம் சொல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இறுதி அத்தியாயம் என்ன நடந்துச்சு தெரியும் தானே உங்களுக்கு? 42வது அத்தியாயத்திலே இழந்ததையெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டாருங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். நிறைய சாட்சிகள் நமக்கு உண்டு, இன்னும் ஏராளம் உண்டு. கடைசியா ஒரு நாள் உங்களையே சாட்சியா கர்த்தர் மாற்றுவார். இதுவரைக்கும் நீங்க காட்சியா தானே இருந்தீங்க, மக்கள் உங்களை காட்சியா தானே பார்த்தாங்க. இனிமேதான் சாட்சியாய் மாற்ற போகிற. நீங்க தான் விட்னஸ். உங்க காட்சிய, உங்க சாட்சிய நீங்க சொல்றதை விட கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்வார்களாம். புறஜாதிகள் சாட்சி சொல்லுவாங்க. யாரு யாரு கண்ணீரோட இந்த ஆராதனை அட்டன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர் பாகால்து, செகண்ட் சாப்டர் எலியாவது. இதை நான் சொல்லாம போக கூடாதுல. ஃபர்ஸ்ட் சாப்டர் பாகால், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள். செகண்ட் சாப்டர் 1 மணிக்கு மேல எலியா சாப்டர். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. கெட் ரெடி டியர் பிரதர். குடும்பமாய் உட்கார்ந்து பார்க்கிற பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொல்றாரு, அந்த வேதாகம பக்தர்களுடைய சாட்சிகள் எதுவோ அதுதான் உங்களுக்கு பதில். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரபா ரக்க ரபா ரபா ஓ ரபா ரஹாதா ரஹாதா ரபா. நீங்க சொன்னதை சொன்ன ஆண்டவரே, எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டுது. ஆல்ரெடி எங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஏன்னா எங்களுக்கு விட்னஸ் பைபிள் இருக்கு. எங்களுக்கு ஆன்சர் முன்னாலேயே தெரியும் ஆண்டவரே. ஏன்னா பைபிள்ல என்ன நடந்துச்சோ வேதாகம பக்தர்களுக்கு அதுதான் எங்க வாழ்க்கையில நடக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் ஜெயித்த சத்துரு இனி ஜெயிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில நீர் வெற்றி சிறந்தீரே, அந்த வெற்றியை பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் கொடுப்பீரா. இன்று இரவு நிம்மதியாய் உறங்கட்டும், நாளை காலை உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஒத்தாசை நம் அனைவரோடு இருந்து எப்போதும். ஆமென். ஒண்ணும் போட வேணாம், ஒண்ணுமே போட வேணாம். இன்னைக்கு நான் சொன்னேன்ல, நான் சொன்ன பாத்தீங்களா? நான் சொன்ன பாருங்க, விட்னஸஸ் ஆஃப் கான்பிடன்ஸ், நம்பிக்கையின் சாட்சிகள். அவ்வளவுதான். இது போடுங்க. அடுத்த சாட்சி நீங்க தான். வாய் திறந்து சொல்லலாம். ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. நம்பிக்கையின் சாட்சிகள். அவ்வளவுதான். சூப்பர். நம்பிக்கையின் சாட்சிகள். நம்பிக்கையின் சாட்சிகள். உங்க பேரே அப்படி மாறி நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். தேங்க்யூ பாஸ்டர். நம்பிக்கையின் சாட்சிகள். குட். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். ஆமென். விட்னஸஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். Thank you, Pastor. Thank you. God bless நம்பிக்கையின் you. சாட்சிகள் பாஸ்டர்.
Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற பாஸ்டர். ரொம்ப நாளாச்சு குரல் கேட்டு. இல்ல பாஸ்டர், டெய்லி நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். கரெக்டா 10 to 10 டெய்லி கேட்டுட்டு தான் இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ 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 பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்பிக்கையின் சாட்சிகள். Praise the Lord. நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமா ஆமா. நம்பிக்கையின் சாட்சிகள் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். ஆமென். காட் பிளஸ். நம்பிக்கையின் சாட்சிகள். ஆமென். Witness of confidence. Shalom uncle. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். நம்பிக்கையின் சாட்சிகள். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Witness of Thank confidence. you, Praise the Lord, thank you. Pastor. Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கையின் சாட்சிகள். ஷாலோம் பாஸ்டர். Shalom shalom shalom. நம்பிக்கையின் சாட்சிகள். ஷாலோம் பாஸ்டர். Shalom shalom. நம்பிக்கையின் சாட்சிகள். ஷாலம் பாஸ்டர். Shalom shalom shalom. God bless you. Okay. நம்பிக்கையின் சொல்லுங்க. சாட்சிகள். Praise the Lord, Pastor. Praise God, praise. Okay. நாளைக்கு சந்திப்போம். Good night. See you tomorrow.